கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்வாழ்த்துக்கள். இந்த கால வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற காரியத்தை சிஷ்யர்களோடு கூட பகிர்ந்து கொண்டதானே ஒரு உன்னதமான வார்த்தையை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 37, 38. தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில இந்த ஆண்டவருடைய உன்னதமான வார்த்தைகளை நாம் தியானிக்கிற பொழுது ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல திரளான ஜனங்கள் கடந்து வருகிறார்கள். தாகத்தோடு பாரத்தோடு பரலோக சுவிசேஷத்தை கேட்கும்படியாக வருகிறார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று சொல்லுகிறார். என்றால் கர்த்தருடைய சுவிசேஷத்தை கேட்கிறதற்கு தாகமா வாஞ்சியா இருக்கிற அநேக ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்ததான சுவிசேஷத்தை சொல்லும்படியான ஆட்களோ குறைவாக இருக்கிறார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாரத்தோடு சிஷ்யர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாள் வரைக்கும் கர்த்தருடைய பாரம் அது அப்படியே தொடர்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, பரலோகம் செல்வதற்கு முன்பதாக ஆண்டவர் அவருடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டு சென்றார். உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று. இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை சிஷ்யர்களுக்கு மாத்திரமல்ல, இது நமக்கும் உரியதாக இருக்கிறது. இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று. ஆமாங்க, எத்தனையோ பேருக்கு இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரியவில்லையே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாம மரித்து போகிற நபர் கட்டாயம் பரலோகம் செல்ல முடியாது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னையின்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பரலோகம் போகணும்னா கட்டாயம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு அநேக பேர் தாகத்தோடு இருக்கிறாங்க, அநேக பேர் பாரத்தோடு இருக்கிறாங்க. சமாதானம் இல்லாம, விடுதலை இல்லாம, நிம்மதி இல்லாம, வாழ்க்கையில வியாகுலத்தோடு வேதனையோடு அநேக பேர் புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பரிகாரம் கண்டுபிடிக்க முடியாம எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையை மடித்துக் கொள்கிறார்கள். எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். காரணம், அவர்களுடைய டெஸ்டினி அவர்களுக்கு தெரியல, அவர்களுடைய லக்கு அவர்களுக்கு தெரியல. அவர்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக ஆண்டவர் இல்லாமல் இருக்கிறதுனால சுயத்தோடும் தவறான வழிநடத்துதலோடும் அநேக பேர் இன்றைக்கு தவறான காரியங்களில் சென்று தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் கடந்து போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டாமா? நம்முடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, சொந்தங்களுக்கு எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டாமா? இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை பறைசாற்றும் கடமையை நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை கேட்கிற, இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு கர்த்தர் நல்ல வேலையை கொடுத்தது எதற்கு? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவருடைய சுவிசேஷத்தை பறைசாற்றும்படியாக. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ரட்சித்தது எதற்கு? இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தது எதற்கு? ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பறைசாற்றும்படியாக. அதற்கு முன் உதாரணமாக அப்போஸ்தலனாகிய பவுலை நாம் சொல்லலாம். அவருக்கு இருந்த எல்லாவற்றையும் சுவிசேஷத்திற்காக குப்பையாக எண்ணினார். சுவிசேஷத்திற்காக அவர் உபயோகித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் கர்த்தருக்காக பயன்படுத்தினார். இந்த கால வேளையில இந்த வசனங்களை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனையோ காரியங்களை குறித்து நீ பெருமையா பேசலாம், எத்தனையோ காரியங்களை குறித்து நீ ரொம்ப பெருசா பேசலாம். என்றைக்காவது இந்த கர்த்தருடைய சுவிசேஷத்தை குறித்து உன்னுடைய நண்பர்களுக்கு சொல்லி இருக்கிறாயா? என்றைக்காவது இந்த சுவிசேஷத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை உன்னுடைய உறவினர்களுக்கு, உன் சொந்தங்களுக்கு, தேவையான உன்னுடைய உற்றார் உறவினருக்கு நீ சொல்லி இருக்கிறாயா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது.
கர்த்தருடைய சுவிசேஷத்தை பறைசாற்றக்கூடிய கடமை நம்முடைய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லா புஸ்தகங்களுக்கும் ஒரு துவக்கமும் ஒரு முடிவும் இருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் வாசிக்கிற பொழுது அதற்கு ஒரு துவக்கம் இருக்கிறத ஒழிய ஒரு முடிவை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. காரணம், அது கர்த்தருடைய 2ஆம் வருகையில தான் முடியும். அது கர்த்தருடைய வருகையில தான் முடியும். அது வரைக்கும் அந்த கர்த்தருடைய பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பறைசாற்றுங்க. எப்படிங்க பறைசாற்றுகிறது? கர்த்தருடைய வேதத்தை வாங்கி தேவையுள்ளவர்களுக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு இருக்கிற மொபைல் போன் வாயிலாக SMS மூலமாக சுவிசேஷத்தை நீங்கள் அனுப்பலாம். உங்களுக்கு இருக்கிற வாட்ஸ்அப்பின் மூலமாக சுவிசேஷத்தை அனுப்பலாம். உங்களுக்கு இருக்கிற Facebook, யூடியூபின் மூலமாக சுவிசேஷத்தை நீங்கள் அனுப்பலாம். எத்தனையோ வழிகள் இருக்கிறது. நீங்க படித்தவர்களோ படிக்காதவர்களோ வேலை செய்கிறவர்களோ வீட்டில் இருக்கிறவர்களோ நீங்கள் யாரா இருந்தாலும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லலாம். ஆண்டவருடைய மனதாகத்தை பாருங்க. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று சொல்லுகிறார். நம்ம நினைக்கிறோம் நிறைய பேர் ஊழியர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் சுவிசேஷகர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை நற்செய்தியை அறியாத எத்தனையோ கிராமங்கள் நம்முடைய சுற்றுப்புறத்தில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? அவர்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தருடைய நற்செய்தி கடந்து போய் சேரணுமே. அதற்காக ஜெபிக்க வேண்டிய கடமை நம்முடைய கரத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக முயற்சித்து அந்த சுவிசேஷத்தை சேர்க்க வேண்டிய கடமை நம்முடைய கரத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானையானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பொழுது கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறார். இன்றைக்கு சுவிசேஷத்தை பறைசாற்றுகிற பொழுது, ஊழியத்தை செய்கிற பொழுது அவர்களுக்கு விரோதமாக எதிர்ப்புகள், போராட்டங்கள் வருகிறது என்றால் காரணம் என்ன? கர்த்தருடைய சுவிசேஷத்தை பறைசாற்றுகிறது பிசாசுக்கு பிடிக்காது. ஆகவே தான் ஊழியம் பண்ணுகிறவர்களுக்கு விரோதமாய் பிசாசானவன் என்னென்னவோ பழிகள் அவர்கள் மேல் சுமத்தி சுவிசேஷத்தையும் அந்த ஊழியத்தையும் செய்யக்கூடாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிற முயற்சி தான் பிசாசனுடையது, பிசாசனுடைய மனிதர்களுடையது. ஆகவே தான் இன்றைக்கு அநேக பேர் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு ஏற்பட்ட தடைகள் வருகிறது. நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களா இருக்கிறீங்களா? நீங்கள் கர்த்தருடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறவர்களா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஊழியங்களை உற்சாகப்படுத்துகிறவர்களா இருக்கிறீங்களா? உங்களுக்கு விரோதமா எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அந்த நற்பணியை நிறுத்த வேண்டாம். தொடர்ந்து கர்த்தருக்காக நீங்கள் செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவார். ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவாராங்க. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில இந்த ஜபத்துல இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும், இவர்கள் தேவைகளை சந்தியும். ஜீவனுள்ள கர்த்தருடைய பிரசன்னம் இவர்கள் மேல இறங்கி வரட்டும். ரத்த கோட்டுக்குள்ள முடிமறையும். ஆண்டவரே, இவர்கள் உமக்காக ஊழியம் பண்ண கர்த்தர் கிருபித்தார். இவர்கள் உமக்காக ஓட கர்த்தர் கிருபித்தார். உடைய நற்பணியை இவர்கள் செய்ய கர்த்தர் கிருபித்தார். ஊழியர்களுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் இவர்களை நீர் பலப்படுத்தணும். ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு உடைய சுவிசேஷம் தெரியலையே, எத்தனையோ பேருக்கு உடைய வேத வசனங்கள் இல்லையே, உடைய வேத புஸ்தகம் இல்லையே. அவர்கள் எல்லாருக்கும் வேத வசனம் சேரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாருக்கும் வேத புஸ்தகம் சேரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரை அறியாத கிராமங்களுக்காக, கர்த்தரை அறியாத மாநிலங்களுக்காக, கர்த்தரை அறியாத ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு எல்லாருக்கும் உடைய சுவிசேஷம் சேரட்டும். உடைய நற்செய்தி ஏதோ ஒரு வகையில அவர்கள் இடத்துல செல்ல கர்த்தர் கிருபித்தார். இன்னமும் இந்த திருவசனத்தையும் இந்த கர்த்தருடைய சுவிசேஷத்தை அநேக பேருக்கு பறைசாற்ற, அநேக பேருக்கு எடுத்து உரைக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்தும். இந்த வசனத்தை கேட்டு இந்த ஜபத்துல இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற இவர்களை நீர் ஆசீர்வதி. ஆண்டவரே, எல்லா சோதனையிலிருந்து இவர்களை தப்படையும், இவர்களை பலப்படுத்தும். இன்னமும் இவர்களை ஜெபிக்கிறவர்களா இவர்களை ஆசீர்வதி, இவர்களை பலப்படுத்த. ஆண்டவரே, கர்த்தருடைய சுவிசேஷத்தை பறைசாற்றுகிறவர்களா இவர்களை ஆசீர்வதி. இவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா வியாதி, வேதனை, போராட்டம், கவலை, கண்ணீர், துன்பம், துயரம், கஷ்டம், நஷ்டம், பாரங்கள் எல்லாவற்றையும் வெளியேற்றும். கர்த்தருடைய மனதுருக்கு இவர்கள் மேலே இறங்கியவர். இவர்களை ஆசீர்வதித்து மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.